கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, 70ஆம் சங்கீதமும் 71ஆம் சங்கீதமும் இதுதான். ஏன்னாக்கா இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை வாசிக்கிறனாக்கா, தாவீதோட மகன் அப்சலோம் தாவீதை பின்தொடரும் பொழுது தாவீது தேவனை நோக்கி 3 காரியத்தை செய்யறாங்க. ஜெபம் பண்றாரு, கர்த்தரை துதிக்கிறாரு, கர்த்தர் மேல் என்ன பண்றாரு, விசுவாசம் உள்ள நம்பிக்கையா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப முதல் வசனத்தை பாருங்க, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு பொழுதும் வெட்கமடையாதபடி செய்யும். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க ஒரு பொழுது என்ன பண்ண மாட்டாங்க, வெட்கடைய மாட்டாங்க. ஏன்னாக்கா மனுஷன் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் என்ன பண்ணுவான், சபிக்கப்பட்டு போயிடுவான். ஏன்னாக்கா ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது, ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியாது, அவனை பாதுகாக்க முடியாது, அவனை நடத்த முடியாது, அவனை கொண்டு போய் எந்த இடத்துல என்ன பண்ணாது, நிலை நிறுத்த முடியாது. ஆனா தாவீதுக்கு அந்த காரியம் தெரியும். ஏன்னாக்கா பாருங்க, தாவீது வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சிரு கொண்டிருந்த மனுஷன்தான். ஆனா தேவன் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு தாவீதுக்குன்னு ஒரு இடத்தை ஏற்படுத்திருக்காரு. 40 நாள் கோலியாத்து வந்து என்ன பண்றாராம், ஜனங்களை மிரட்டுறான். அந்த இடத்துல எல்லா யுத்தமும் தெரிஞ்சவங்க, எல்லா தாளந்து வச்சிருக்கிறவங்க, எல்லாத்துக்கும் சரீரத்தை ஆகட்டும், இந்த பிரெயின் மூளையாகட்டும், எல்லாத்துக்கும் ஆயத்தமா வச்சிருந்தவங்க என்ன பண்ணாங்க, அவனால போரிட முடியல, பயந்தாங்க. ஆனா ஒண்ணுமே தெரியாது, யுத்தம்னா என்னன்னு தெரியாது, பட்டயம்னா என்னன்னு தெரியாது, பேடகனா அது எப்படி பிடிக்கணும்னு தெரியாது. அவர் தெரிஞ்சதெல்லாம் கோலும் கையுமா தான் இருந்தாரு. அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் ஞானியை வெட்கப்படுத்தத்தான் உலகத்துல என்ன பண்ணாராம், பைத்தியங்களை தெரிஞ்சு கொண்டாரு, பேதைகளை. இங்க பாருங்க, தாவீது சொல்றாரு, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு பொழுது வெட்கமடையாதபடி செய்யும். இன்னைக்கு கர்த்தரை நம்பி இருக்கிற நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் ஒரு பொழுது என்ன பண்ண மாட்டார் ஆண்டவரை, வெட்க அடையாதபடி நம்மளை நடத்துவாரு, நம்ம வெட்கப்பட்டு போகாதபடி நம்மளை நடத்துவாரு. ஒரு மனுஷனை நம்பி நீங்க பின்னாடி போய் பாருங்களா, ஒரு நாள் அந்த மனுஷன் நம்மளை விட்டு போயிடுவாரு. நல்லாவே இருந்தாலும் மனுஷன் மரணம் வந்து ஒரு நாள் என்ன போயிடும், பிரிச்சிடும். எந்த மனுஷனும் இந்த பூமியில நிலை இல்லை. ஆனா நம்ம உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நம்மளோடு இருந்து நம்மளை எல்லா இக்கட்டுக்கும், எல்லா ஆபத்துக்கும், எல்லா விபத்துக்கும், எல்லா பொல்லாப்புக்கும், சத்ரு வந்து கொண்டு வருகிற எல்லா சதித்திட்ட நாச மோசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்றாருனாக்கா, நம்மளை விடுவித்து காத்து நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, சொந்த மகன் வந்து தாவீதை துரத்துறாங்களா, அப்ப துரத்தும் போதுதான் தாவீது வந்து பாடா இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப உமது நீதி நிமித்த என்னை விடுவித்து என்னை காத்திரலும், உமது செவி எனக்கு சாய்த்து என்ன ரட்சியும். அல்லேலூயா. நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமா இருக்கிறீர். அல்லேலூயா. அப்ப வந்து அடையத்தக்க கண்மலை. இப்போ ஒரு பறவைங்க பாருங்க, பகலெல்லாம் சுத்தம், சரி சாயங்கால நேரத்துல ஒரு இடத்துல போய் என்ன பண்ணோம், போய் ஒரு இடத்துல உட்காரோம். ஆனா நான் என்ன பண்றேன்னாக்கா, நான் எந்த இடத்துல சுத்தினாலும் எங்க போனாலும் எனக்கு ஒரு அடைக்கலம், எனக்கு ஒரு இடம், என் கோட்டை யாருனாக்கா கண்மலையாக கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப பாருங்க, தாவீதோட வாழ்க்கை வரலாறு நீங்க எவ்வளவு இடத்துல படிச்சாலும் கூட எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுவாரு, ஒண்ணு துதிக்குவாரு, ஜெபம் பண்ணுவாரு, ஸ்தோத்திரம் பண்ணுவாரு. இதே தான் அவரோட வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு காரியமும். அல்லேலூயா. அப்ப 9ஆம் வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. பாருங்க, முதிர் வயதில என்னை என்ன பண்ணல, தள்ளி விடாமலும், என் பெலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும். இன்னைக்கு நம்ம வாலிபனா இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, நல்ல வயசு இருக்குது, நல்ல பெலன் இருக்கிறது, நல்லா எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இந்த வயசுல எந்த ஒரு காரியத்தை துணிகரமா செஞ்சிடக்கூடாது. நம்ம எது விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை செய்ய போறோம். அல்லேலூயா. அதுல உலகத்தில் இருக்கிற
மனுஷனா இருக்கட்டும், சபைக்குள்ள இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஆவிக்குள்ள இருக்கிற மனுஷனா இருக்கட்டும், எந்த மனுஷனாகட்டும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை எப்பொழுது என்ன பண்ணாது, என்னை தள்ளிவிடாமலும் என் பெலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும். ஒரு நாள் நம்மளுக்கு என்ன பண்ணும், முதிர் வயது வரும், வயசாகும் போது நம்ம வரும், வயசு வந்தே வரும். நம்ம குழந்தையா இருந்தோம், வாலிபனா ஆகிறோம், நாளைக்கு என்ன பண்ணுவோம், முதிர் வயதாகும். இன்னைக்கு நான் குழந்தையா இருக்கிறப்ப பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பெலனா இருக்கும், வாலிபனா இருக்கிறப்ப யார் பேச்சு கேட்க மாட்டோம், அந்த அளவுக்கு நம்ம சரீரத்தில் பெலன் இருக்கும். அதே நம்ம முதிர் வயது ஆயிட்டோம்ல, நம்மளுக்கு யாருன்னா ஒருத்தருக்கு என்ன பண்ணோம், ஒத்தாசையாக தான் வரணும். நம்மளா ஏஞ்சி நடக்க முடியாது, எங்கேயும் தனியாக போக முடியாது, தனியாக உட்கார முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாராம், என்னை கைவிடாமலும். அப்போ நான் கர்த்தர் என்னை கைவிடாமல் நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேனாக்கா, கர்த்தருக்குள்ளே நம்ம நடக்கணும்னாக்கா, அல்லேலூயா, கர்த்தர் நம்ம எப்பொழுது ஸ்தோத்தரிக்கிறவங்களாகவும், கர்த்தரை நோக்கி நம்ம வேண்டுதல் செய்கிறவங்களாகவும், கர்த்தரை எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணோம், பற்றி கொண்டு இருக்கணும். அவர் எப்பவுமே பிடிச்சிக்கணும் அவர் பாதத்தை. அப்ப இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளுக்கு எப்படி இருக்கிறாராம், முதிய வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பெலன் ஒடுங்கும் பொழுது என்னை கைவிடாமலும் என் சத்துருக்களுக்கு எனக்கு விரோதமா பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திரவர்களை ஏகமா ஆலோசனை பண்ணி தேவன் அவர்களை கைவிட்டார் என்று தொடர்ந்து பிடியுங்கள் என்று அவரை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடிப்பவர் இல்லை என்றார்கள். தேவன் எனக்கு தூரமாயிராதையும் என் தேவனை எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். அப்ப கீழே 13வது வசனத்துல பாருங்க, என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெக்கி அழியவும் எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையால இலச்சையால கடவார்கள். அப்ப அந்த ஆத்துமாக்கு விரோதமா வரவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, அவன் வெக்கப்பட்டு போகும்படி செய்வாங்க. இப்ப ஒரு மனுஷனுக்கு விரோதமா ஒரு மனுஷன் படையெடுக்கிறானாக்கா, இப்ப பாருங்க, இப்ப நம்ம எல்லையில கூட பாருங்க, நம்ம இந்தியாவோட எல்லையில கூட பாருங்க, சும்மா சுத்தி பார்க்க போனவங்கள கூட என்ன பண்ணாங்க, விரோதிங்க, தீவிரவாதிங்க, சும்மா இருந்தவங்களெல்லாம் சுட்டு போட்டானுங்களாம். அல்லேலூயா. அதே போலதான் நம்ம சும்மா தான் எங்க போனாலும் சும்மா தான் கிடப்போம், ஆனா நமக்கு விரோதமா ஆயுதங்கள் எழும்பிட்டே தான் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உன் பக்கத்தில் 1000 பேரும் ஒரு வலது பக்கத்துல 10,000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாது. ஏன் அணுகாது, கர்த்தரின் வலது பக்கத்தில் எனக்கு எப்படியா இருக்கிறாரு, நிழலா இருக்கிறாரு. நான் நடக்கும் பொழுது எனக்கு நிழல் ஒரு வருது தெரியுங்களா, வெயில நீ நடந்து பாருங்களா, நம்மளை சுத்தி ஒரு நிழலும் வந்துட்டே இருக்கும். அதே போலதான் கர்த்தர் நம்மளுக்கு எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்ம பக்கத்துல அவர் நிழலா இருந்து நம்மளை பாதுகாக்கிறபடினால தான் இன்னைக்கு நீங்களும் நானே ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, வசனத்துல ஒண்ணு சொல்லப்பட்டிருக்குது, ஏசாப்பா ஒரு கிராமத்துக்கு போகும் பொழுது 10 குஷ்டரோகி வந்தாங்களாம். 10 குஷ்டரோகி வரும் பொழுது 10 குஷ்டரோகி இல்ல, 1000 குஷ்டரோகி வந்தாலும் அன்னைக்கு ஆண்டவர் 1000 பேர்த்துக்கு சுகம் கொடுத்திருப்பாரு. ஆனா அன்னைக்கு வந்தது வெறும் 10 பேர் தான். 10 குஷ்டரோகி வந்த உடனே கர்த்தர் என்ன பண்ணாரு, 2-3 பேருக்கா சுகம் கொடுத்தாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கா, ஒரு 10 பேர் நம்ம கூட வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளால முடிஞ்ச ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு எதனா செய்யலாம், உதவி பண்ணலாம். நம்மளால முடிஞ்சது ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு ஆகாரம் கொடுக்கலாம். நம்மளால முடிஞ்சு நம்ம வாயில வறுத்து 2 பேர் 3 பேர் 2 பேர் 3 பேர் தான் வரும், தவிர அந்த 10 பேருக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. ஆனா அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் என்ன எப்படி இருக்கிறாரா, சமீபமா இருக்கிறாரு. நான் இன்னி எப்ப நீ என்னை கூப்பிடுவேன், நான் வந்து உன் பக்கத்துல என்ன பண்ணுவேன், உன் கூக்குரலை கேட்பேன், உன்னை விடுவிப்பேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை எல்லா இக்கட்டுக்கும் என்ன பண்ணுவேன், நீங்களாப்பேன். அல்லேலூயா. அப்படி உள்ள தேவனை தான் நீங்களும் நான் என்ன பண்ணுவோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த 10 குஷ்டரோகிகள் வந்த பொழுது 10 குஷ்டரோகிக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, சுகத்தை கொடுத்துட்டாரு. அந்த அந்த ஊர்க்காரங்க, சொந்தக்காரங்க, கட்டின மனைவி, பிள்ளை, சுத்தி இருக்கிற ஜனங்க கூட என்ன பண்ணலாம், அந்த குஷ்டரோகிய வீட்டுக்குள்ள சேர்த்து வைக்கல, அந்த ஊரை விட்டு வெளியே ஒதுக்கி வச்சிருந்தாங்க.
ஏதோ ஒரு நல்ல ஃபங்க்ஷன்னா நம்ம முன் வரிசையில் போய் உட்காடுறோம், ஏதோ ஒரு நல்லது கெட்டதுல நம்ம முன் வரிசையில் போய் நிற்கிறோம். காரணம் என்ன? நம்ம செய்ததல்ல, கர்த்தர் எனக்காக செய்த ஒரு காரியம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்ன நீதிமான ஆக்கி என்ன பண்ணிருக்கிறாரு, அவர் ரத்தத்தினால பரிசுத்தப்படுத்தி கொண்டு போய் நிப்பாட்டினால தான் அநேக ஜனங்களுக்கு முன்னாடி நம்ம போய் முன்னாடி சாட்சியா நிக்கிறோம். அல்லேலூயா. ஆனா அதே ஒரு நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்மளோட வாழ்க்கை நினைச்சு பாருங்க. நம்ம சாப்பிட்ட இடம் எப்படி இருந்தது, நம்ம வாழ்ந்த எப்படி இருந்தது, நம்ம போட்ட துணி எப்படி இருந்துச்சு, நம்மளோட பலனுங்க எப்படி இருந்தாங்க, நம்ம உறவினர் கூட பிறந்தவங்க எப்படி இருந்தாங்க, நம்ம சொந்தக்காரர் எப்படி இருந்தாங்க. இது இன்னைக்கு நீங்க உட்காந்து நினைச்சு பாருங்க. சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு போறீங்க இல்லையா, வீட்டுல போய் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து யோசனை பண்ணி பாருங்க. நான் ஏசாப்பா ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு ஏத்துக்கிட்ட பிற்பாடு என் வாழ்க்கை எப்படி இருக்குது. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவரை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்மள ஒருத்தன் கூட நம்மளை மதிக்கல. வாழ்க்கை பூரா கஷ்டமும் கண்ணீரும் போராட்டமோ இருந்துச்சு. ஆனா நம்ம இன்னைக்கு ஏசாப்பாவை நான் ஏத்துக்கல, என்ன அவர் பிள்ளையா ஏத்துக்கினாரு. நான் எப்பயுமே ஏசாப்பாவை ஏத்துக்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு நான் தகுதி இல்லை. என்ன அவர் தகுதிப்படுத்தினார், எப்படின்னா அவர் பிள்ளையா ஏத்துக்கினாரு. அததான் வசனம் சொல்லுது, நீங்க என்ன பண்ணல, என்ன தெரிஞ்சு கொள்ளல, நான் தான் உங்களை தெரிஞ்சு கொண்டேன். அல்லேலூயா. அதே போலதான் தாவீதை தெரிஞ்சு கொண்ட தேவன் தான் உங்களை என்ன தெரிஞ்சு கொண்டாரு. அந்த 10 குஷ்டரோகியும் ஆண்டவர் என்ன பண்ணார், சுகப்படுத்தினாரு. 9 பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா, நன்றி சொல்றதுக்காக ஓடி வரல, தன்னை ஒதுக்குனாங்க பாரு, வெறுத்தாங்க பாரு, அவமானப்படுத்தினாங்க பாரு. அவங்கள நேசிக்கிறதுக்கே ஓடுறாங்க. அப்பா இவ்வளோ நாள் ஆச்சு வீட்டுக்கு போய், மனைவி பிள்ளைகளை பார்த்து இவ்வளோ நாள் ஆச்சு, சொந்த பந்தங்களை பார்த்து இவ்வளோ நாள் ஆச்சு, ஃப்ரெண்டுங்களை பார்த்து இவ்வளோ நாள் ஆச்சு. இந்த வாழ்க்கையிலே தான் ஓடுறாங்க தவிர அது ஒருத்தன் மட்டும் தான் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாங்க. அல்லேலூயா. எப்பயுமே ஒரு கூட்டம் நம்ம கூட கூடுது, ஒரு கூட்டமா இருக்கிறாங்க, ஒரு கூட்டமா செய்துனாக்கா கூட்டத்தை ஆண்டவர் எப்பயுமே எதிர்பார்க்க மாட்டாரு. அந்த கூட்டத்திலேயே உண்மையா ஒருத்தர் ஒரு ஆள் ஆண்டவருக்கு உண்மையா நன்றி செலுத்துறாங்க பாரு, அந்த ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் தேடுறாரு. அல்லேலூயா. அந்த ஒரு மனுஷனை தான் தாவீது என்ன பண்ணார், ஆண்டவர் தேர்ந்தெடுத்துட்டாரு. இன்னைக்கு அன்னைக்கு இருந்த தாவீது இன்னைக்கு இல்ல, ஆனா அன்னைக்கு தாவீதை தெரிஞ்சு கொண்ட தேவன் இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு தாவீதை கொண்டு பலத்த காரியத்தை செய்ய வச்ச தேவன் தான் இன்னைக்கு உங்களையும் என்னை கொண்டு ஆண்டவர் செய்ய போறாரு. அல்லேலூயா. அன்னைக்கு தாவீதுக்காக ஏசாப்பா என்ன பண்ணல, சிலுவையை சுமக்கல, அடிக்கப்படல, ரத்தத்தை சிந்தல, ஜீவனை கொடுக்கல. ஆனா உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், இன்னைக்கு சிலுவையை சுமந்திருக்கிறாரு, அடிக்கப்பட்டாரு, ரத்தத்தை சிந்தினாரு, ஜீவனை கொடுத்தாரு, உங்களை என்ன மீட்டு கொண்டாரு. அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் நம்மள ஒரு பொழுது என்ன பண்ண மாட்டாரு, வெக்காடிய விட மாட்டாரு. ஏன்னாக்கா மனுஷன் நம்பி வரல, தேவனை நம்பி வந்திருக்கிறபடினால் கர்த்தர் என்ன பண்ணுவார்த்தமா, அந்த கண்மலை மேல போய் நம்ம அடையத்தக்க நம்ம போய் என்ன பண்ணுவாரு, நம்மளுக்கு ஒரு இடத்துக்கு ஆயத்த பண்ணியிருப்பாரு. அல்லேலூயா. அப்ப அந்த கண்மலை மேல நம்ம நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மளை விட்டுருவாரா? கிறிஸ்துவ மேல நம்ம போய் நிற்கும் பொழுது நம்மளை ஆண்டவர் விட்டுருவாரா? அல்லேலூயா. சாதாரணமா ஒரு கவுன்சிலர் ஆகட்டும், சாதாரணமா ஒரு எம்எல்ஏ ஆகட்டும், 4 வார்த்தை பேசிட்டாவே நம்ம என்ன பண்றோம், 4 பேர்கிட்ட போய் அதை நம்ம சொல்லிக்கிறோம், இவர் என் கூட இருக்கிறாரு, என் கூட இருக்கிறாரு. அவரே நிலை இல்லை, ஆனா நிலையான கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் என்ன பண்ணாதீங்க, கலங்காதீங்க. அவர் நம்மளை ஒரு பொழுது வெக்கப்பட விட மாட்டாரு. ஏன்னா அழைச்சிட்டாரு, மகனா அழைச்சிட்டாரு, மகளா அழைச்சிட்டாரு. ஆனா நம்மள ஒரு பொழுதும் அவர் என்ன பண்ண மாட்டார், வெறுக்க மாட்டாரு, வெக்கப்பட விட மாட்டாரு. ஆனா நம்ம தான் என்ன பண்றோம், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம போயிடுறோம் பாரு. இன்னைக்கு சபையில பாருங்க, ஆள் குறைவு. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அந்த குறைவை பார்க்கறது இல்லை. இன்னைக்கு யார் வந்து ஆண்டவர் பாதத்துல வந்து உக்காந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துறாங்க. அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. மனுஷன் நம்ம முகத்தை தோற்றத்தை பார்க்கலாம், ஆனா தேவன் நம்ம இருதயத்தை மட்டும்தான் பார்ப்பாரு. நீ கொண்டு வர காணிக்க, தஸ்மபாகம், நீ கொண்டு வரக்கிற காரியம், இதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறவர் இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கறது எதிர்க்கிறீங்களா, என்னதான் உன்னை நீ என்ன அர்ப்பணி, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா நான் எனக்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஜீவனை கொடுத்து மீட்டு இருக்கிறாரு. நம்மள ஆண்டவர் ஜீவனை கேட்கல, கையறுத்துக்கோ கால் அறுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கல, உன்னையே எனக்கு இன்னைக்கு கொடு. எப்படி கொடு, உடஞ்ச பாத்திரமா இருக்கிற இன்னும் என்ன பண்ணு, என் கையில நீ கொடு, அதை நான் மீண்டுமா உருவாக்கி
இந்த ஜாதி ஜனங்க முன்பாக நான் வைக்கிறேன் அந்த பாத்திரத்தை, அந்த பாத்திரத்துல தான் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பானம் பண்ணுவாங்க. அந்த பாத்திரத்துல வருகிற அந்த ருசி அநேகர்களுக்கு ஒரு புதுமையான ஒரு ருசியா இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஒன்றும் பர்ஃபெக்டான ஒரு பாத்திரமா நம்ம இல்லை. எல்லாரும் ஒரு ஒரு காரியத்துல ஒரு ஒரு இடத்துல உடைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய கரத்துல அந்த உடைக்கப்பட்ட பாத்திரத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா மீண்டுமா அந்த பாத்திரத்தை உருவாக்குவாரு. ஒதுக்க மாட்டாரு, உடைச்சிட மாட்டாரு, தள்ளிட மாட்டாரு. அது மீண்டுமா உருவாக்கி கொண்டு போய் அது வைக்கிற இடத்துல அவர் வச்சாருனாக்கா அதுலேருந்து எடுக்கிற திராட்சை ரசமாகட்டும், அதுலேருந்து எடுக்கிற எந்த ஒரு காரியமாகட்டும், அது பார்க்க ஜனங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. நம்மளை ஆச்சரியப்படுத்தும்படியாகத்தான் கர்த்தர் என்ன பண்றாரு, இன்னி வரைக்கும் நம்ம கூட நம்மளை நடத்துறாரு, நடந்து